ஒரு மனிதனுடைய ஈமான் நம்பிக்கை சரியாக இருந்தால் முதலாவது, அடுத்தது 5 விஷயம் இருக்கு. முதலாவது அம்சம், நம்பிக்கை சரியாக இருந்தால் அவர் முதலாவது பாஸ் ஆயிடுவார். முதலாவது அவர் பாஸ் ஆயிடுவார். அப்போ 100க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ரைட், 1 சரி, ஒரு அம்சம் சரி. இப்போ முதலாவது அம்சம் ஈமான். ஈமானுடைய விஷயத்தில் எல்லோரும், நாங்கள் எல்லோரும், இங்கே இருக்கக்கூடியவர்கள், இதை பார்ப்பவர்கள் எல்லோரும் ஈமானுடைய விஷயத்தில், நம்பிக்கையினுடைய விஷயத்தில் சரியாக இருந்து அமல் செஞ்சாதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். முதலாவது படியிலே விழுந்துட்டா அதுக்கப்புறம் எந்த படியிலேரும் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ முதலாவது படியில் கால் வச்சுட்டீங்களா, 2வது படியில் கால் வச்சு 3, 4, 5, 6 தாண்டி போனால் அல்ஹம்துலில்லாஹ். இது முதலாவதுலேயே அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிறைய பேர் விழுந்துருவாங்க. ஈமான்டா என்ன? சரியான கொள்கை, சரியான நம்பிக்கை, சரியான அகீதா, அல்லாஹ் பற்றி சரியான நம்பிக்கை, அல்லாஹ் பற்றி உள்ள சரியான அறிவு, இது இருந்து தான் அமல் செய்யணும். இப்போ பாருங்க, இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். ஈமான் சரியா இருந்தால் தான் அமல் சாலிஹாக மாறும். இந்த அமல் சாலிஹ், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்னு சொல்லப்படுதானே, இது வஅமிலு ஸாலிஹாத் என்று வார அந்த அம்சம் இந்த எல்லா விடயங்களையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப என்ன, முதலாவது ஈமான் சரியாக இருக்கணும், நம்பிக்கை சரியாக இருக்கணும். ஒரு மனிதன் ஷிர்க்கு செய்கிறவனாக இருந்து நன்மை செஞ்சால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷிர்க்கு செஞ்சால் அவனுடைய நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது. காஃபிர் ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், முஷ்ரிக் ஒருவர் நோன்பு பிடிக்கிறார், நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, மாற்று மதத்தில் உள்ளவர்கள் நோன்பு பிடிப்பாங்க, அது அவங்களோட ஆசை செஞ்சுட்டு போகிறாங்க, ஆனால் அதுக்கு நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஒருவர் ஷிர்க்கு செய்கிறார், குஃபர் காஃபிராக இருக்கிறார், அவர் 5 நேரம் தொழுகிறார், ஏதாவது பிரயோசனம் இருக்குதா? நாங்கள் சொல்ல முதல்ல நீங்கள் களிமாவை சொல்லுங்க. இதே தான் முஸ்லீம் சமூகத்துக்கும், நீங்கள் களிமாவை சரியாக விளங்குங்க, ஷிர்க்கு செய்யாதீங்க. நீங்கள் தொழுகிறீங்க அல்லாஹ்வை, வெளியில் வந்து சமாதிகள்கிட்ட கையேந்துறீங்கண்டா உங்களோட அமல்கள் அழிந்து போய்விட்டது. அப்போ ஈமான சரியா விளங்க இல்லை, அதை நீங்கள் நிராகரிச்சிட்டீங்கண்டா உங்களோட அமல்கள் அழிந்து போய்விடும். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் ஒரு மனிதன் அவருடைய ஈமான் சரியில்லையோ, யார் ஒரு மனிதர் ஈமான குஃப்ரோட கலந்துருவாரோ அல்லது அவர் இணை வைத்து விடுவாரோ அவருடைய அமல்கள் பாழாகி போய்விடும். அப்போ எங்களோட நம்பிக்கை சரியா இருக்கணும். அக்கீதா அக்கீதா அக்கீதாண்டு நாங்கள் எல்லா பயான்லையும் எல்லா உரைகள்லையும் குர்ஆன் சுன்னா பேசுகிறவர்கள் சொல்றதுக்கு காரணம் என்னண்டா, இது இல்லாமல் ஒன்றும் இல்லை. வாழையடி வாழையா அதை கேட்டோம் இதை கேட்டோம் அப்படி வாழ்ந்தோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லது அவர் சொன்னார் இவர் இல்லை, அல்லாஹ் பத்தி சரியா நீ அறியவில்லை என்றா நீ உலகத்தை பெரட்டினாலும் சரி உன் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நம்பிக்கை சரியா இருக்கணும். நான் என்னுடைய நம்பிக்கையில சரியா இருக்கிறேன், நம்பிக்கை ஷிர்க் இணை வைப்பு வந்துடக்கூடாது. அல்லாஹ்விடம் கேட்பான், அல்லாஹ்வை தொழுவான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பான், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பான், எல்லா அம்சங்களையும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுவான், அல்லாஹ்வை சார்ந்திருப்பான், அல்லாஹ்வுடனான உறவை பலப்படுத்துவான், அல்லாஹ்வோடு துணையாக ஒருவனை எடுத்துக்கொள்ள மாட்டான், அல்லாஹ்வுக்கு பகரமாக வேறொரு தெய்வத்தை எடுத்துக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வை நம்பி அந்த நம்பிக்கையில் சரியாக இருந்து அமல் செய்வார். அவர ஈமான் சரியா இருக்குது, அவர நம்பிக்கை சரியா இருக்குது. இப்ப அவர் அமல் செய்கிறார், அவர தொழுகை, அவர நோம்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, குர்ஆன், திக்ர், தஸ்பீஹ், ஹௌரா எல்லாம், அவர குடும்ப வாழ்க்கை, அவருடைய பொருளாதார வாழ்க்கை, அவருடைய தர்மங்கள் எல்லாம். இப்ப இது முதலாவது அடிப்படை, இது சரியாக இருக்கணும். இந்த ஈமான்ல இருந்து கொண்டுதான் அடுத்த பகுதிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மன்சாம ரமலான ஈமானன், ஈமான் சரியா இருந்து நோம்பு பிடிங்க. ஒமன் காம ரமலான ஈமானன், நீங்க ஈமான் சரியா இருந்து கியாமுல் லைல் தொழுங்க. அப்ப எனவே இந்த ஈமான் இல்லல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு, ஆமன யூமினு ஈமானன், அப்ப ஆமனு என்று வந்தாலும் ஈமான். அப்ப ஈமான் கொண்டால், சரியான முறையில் ஈமான் கொண்டால் தான் அமல் சாலியாக மாறும். மறைமுகமான இணை வைப்போ வெளிப்படையான இணை வைப்போ இருக்கக்கூடாது. நம்பிக்கை ஈமான் தூய்மையாக இருக்கும். அப்ப இந்த அக்கீதான பாடத்தை படிங்க, அல்லாஹ் பத்தி படிங்க என்று சொல்றது காரணம் இதுதான்.
அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான ஒரு அடிப்படை அம்சம் அதுதான். ரெண்டாவது, இது ஒரு தனியான தலைப்பு. இந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதனுடைய அந்த பட்டியலில் இது முதலாவது. இது நாங்கள் புரிந்து கொள்ளணும். இதில் நாங்கள் சரியாக இருக்கிறோம், இதை நாங்கள் சரியாக ஓரளவு விளங்கிட்டோம்டா அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். ரெண்டாவது என்ன? அல் இஹ்லாஸ். முதலாவது ஈமான், ரெண்டாவது என்ன? அல் இஹ்லாஸ். நல்லா மனசில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாம் இமாம் புகாரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், பயான் முடிஞ்சதோடு எல்லாம் மறந்துடும். அப்படி இருக்கக்கூடாது. புறம் எடுத்து நோட்ஸ் எடுத்து என்ன உள்ளத்தில் அப்படி பக்குவப்படுத்தி அதை பேணி செய்யணும். நம்ம பயான் ரசிக்கிறதுக்கு அல்ல, படிக்கிறதுக்கு. இஸ்லாம் ரசிக்க சொல்லல, படிக்க சொல்லுது. அப்போ எனவே நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், அதை வாழ்க்கையில் கொண்டு வரணும். இல்லாமல் அவர் நல்லா பேசினார் அப்படி, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அவ்வளோதான் அமல்கள். அதை நாங்கள் செய்யும் பொழுது இந்த எண்ணங்கள் வரணும். ரைட். ரெண்டாவது விஷயம் அல் இஹ்லாஸ், உள தூய்மை. எதை செஞ்சாலும் இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சும் பிரயோசனம் இல்லை. எதை செஞ்சும் பிரயோசனம் இல்லை. வீணாக கஷ்டப்பட தேவையில்லை. இஹ்லாஸ் இல்லைன்னா நம்ம கால் கடுக்க தொழுகிறதுல பிரயோசனம் இல்லை, நடுநெசியில் எழும்பி தொழுகிறதுல பிரயோசனம் இல்லை, குர்ஆன் ஓதுறது பிரயோசனம் இல்லை, ஒன்றும் பிரயோசனம் இல்லை. இப்போ இதில் ரெண்டாவது படி என்ன? இஹ்லாஸ். எவ்வளோ பாருங்க, ஒரு அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றேன்டா எவ்வளோ அதை நம்ம பக்குவப்படுத்தணுங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரணமாக நினச்சி கொண்டிருக்கிறோம். இஹ்லாஸோட, உள தூய்மையோட. உள தூய்மைனா என்ன? நான் செய்கிறது, நாங்கள் விளங்குற பாசையில் சொல்லதா இருந்தால், நான் செய்கிறது என்னுடைய ரப்புக்காக. அதை யார் பார்த்தாலும் சரி, பார்க்காட்டியும் சரி, பாராட்டினாலும் சரி, பாராட்டாட்டியும் சரி, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, நான் செய்கிறது என்ற ரப்புக்காக மட்டும். அது நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. பிறர் பாராட்டணும், பிறர் புகழணும், பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, அது ஒரு 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 குப்பையில் போட வேண்டிய வார்த்தைகள். இன்றைக்கு புகழுவாங்க, நாளைக்கு கேளுவாங்க, பிடிச்சா பாராட்டுவாங்க, பிடிக்கலையா தூக்கி குப்பையில் வீசுவாங்க. அதுக்கு ஏமாந்துட்டால் இந்த உலகத்தில் அவரை போல ஒரு நஷ்டவாளி யாருமே இல்லை. இந்த பாராட்டுக்கு ஏமாந்துட்டா, புகழ்றதுக்கு ஏமாந்துட்டா, பார்த்தீங்களா சூப்பராகின்னு சொல்லிட்டாரு, மாஷா அல்லாஹ், என்ன பிரயோசனம்? மக்கள் என்ன பிடிச்சா நபி மாதிரி உயர்த்துவாங்க, பிடிக்க இல்லையா நாய் மாதிரி மிதிப்பாங்க. இதான் மக்கள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க என்றால் என்ன? மக்களை திருப்திப்படுத்த இயலாது. ரிலன்னா சகாயத்துல்லா துத்ரக். மக்கள்கிட்ட திருப்தி என்பது அடைய முடியாத இலக்கு. அடைய முடியாத இலக்கு நோக்கி ஒருத்தன் போறானா இருந்தால் அவன் பைத்தியாரனா இருப்பான். கலைஞ்சா இங்கால போகிற பஸ்ஸில் ஏறி அவன் கண்டிக்கு போகிறேன்னு நினைச்சா அவன் புத்தி சுவாதீனம் உள்ளவனா, புத்தி உள்ளவனா? இங்கால போறாரு, கொழும்புக்கு தானே போகலாம், இங்கெல்லாம் கண்டி. அப்போ இங்கால உங்களுக்கு அடைய முடியாத இலக்குன்னு தெரிஞ்சுக்கப்புறம் அதை நோக்கி போறான் என்றால், அப்போ எனவே நாங்கள் யாருக்கு அமல் செய்கிறோம்? அல்லாவுக்காக. அல்லாவுக்காக மட்டும்தான். அம்மாக்கோ, வாப்பாக்கோ, தாய்க்கோ, தந்தைக்கோ, மகனுக்கோ, மகளுக்கோ, நண்பர்களுக்கோ, பெரியார்களுக்கோ யாருக்கும் அல்ல, அல்லாவுக்காக மட்டும். ஒவ்வொரு தொழுகையும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு ஓதலும், ஒவ்வொரு திக்ரும், ஒவ்வொரு வார்த்தையும் எல்லாம் அல்லாவுக்கு. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்த். என்ற தொழுகை, என்ன வணக்க வழிபாடுகள், இன்ன ஸலாத் என்ற தொழுகை, வ நுசுகி என்ற வணக்க வழிபாடுகள், நற்கிரியைகள், வ மஹ்யாய என்ற வாழ்க்கை, வ மமாதி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தானது, அல்லாஹ்வுக்கு மட்டும். அதில் யாருக்கும் இணை துணை கிடையாது. அப்போ எனவே இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்ளணும். சலஃபு ஸாலிஹீன்கள் அமல்களை மறைச்சு செய்வாங்க. அமல்களை மறைச்சு என்ற அளவு உங்களோட அமல்கள் யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ பள்ளிக்கு வாரம் தொழுகிறோம் பார்க்குறாங்க, அதில் பிரச்சனை இல்லை. நாங்கள் நிறைய அமல்களை மறைச்சு செய்யணும். இவரை பார்த்தா பெரிய அமல் செய்கிற ஆள் மாதிரி இல்லையேன்னு நினைக்கணும் ஆக்கள். நம்மட அமல் அல்லாஹ்க்கு நமக்கு தான் தெரியும். இவரை பார்த்தா என்ன ஒரு அமலும் இல்லையே, இவர் என்ன சும்மா போறாரு வாராரு. சலஃபு ஸாலிஹீன்களோட நீங்கள் வாழ்ந்தா, சஹாபாக்களோட வாழ்ந்தா, தாபீன்களோட வாழ்ந்தா அப்படித்தான் ஒருவர் அவர்களை பெற்றுக்கொள்வார். ஏன்னா அவங்கட உறவு ரப்போடு அப்படிதான் இருக்கும். கணவன் மனைவி ஒரே கட்டில் ஒன்றாக உறங்கி கொண்டிருப்பார்கள். சலஃபு ஸாலிஹீன், சஹாபாக்கள், தாபீன்களோட காலத்தில் மனைவி தூங்கிடுவாங்க, கணவன் அப்படியே கண்ணால் கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கும். மனைவிக்கு தெரியாது இவங்க ஏன் அழுகிறாங்கன்னு, மனைவி தூக்கம். ஆனால் அவர் இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய அச்சத்தால் கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருப்பார். பக்கத்தில் இருக்கிற மனைவி கூட தெரியாது. சில அறிஞர்கள் வீட்டில் பெரும் அறிஞர்கள், பெரிய அறிஞர் அவுசாயி போன்ற அறிஞர்கள்
என்ன செய்வாங்கன்னா வீட்டில் இருக்கிற நேரத்தில் இபாதத் அவ்வளோ செய்வாங்க, யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் இமாம் அவுசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்திக்க ஒரு வயது முதிர்ந்த பெண் ஒரு ஃபத்வா மார்க்க சட்டம் கேட்கறதுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டை திறந்த உடனே முன்னுக்கு இருக்கிற அந்த முன்பகுதி பிராந்தன்னு சொல்லுவாங்களே, முன்னுக்கு இருக்கிற வீட்டினுடைய முன்பகுதியில் தண்ணி அப்படியே. அப்போ அந்த பார்த்த பெண்மணி பார்த்துட்டு சொல்றால், என்ன சின்ன பிள்ளை வந்து சிறுநீர் கழிச்சிருக்குது, ஏன்னா சிறுநீர் கழிச்ச மாதிரி தண்ணி. அப்போ அந்த பொம்பளைக்கு அந்த போன மனுஷி அந்த பெண்ணுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அந்த இமாம் அவுசாயிட மனையை கூப்பிட்டு சொன்னாங்க, இவ்வளோ பெரிய இமாம் இருக்கிற வீட்டில் சின்ன பிள்ளை சிறுநீர் கழிச்சிருக்குது, வீட்டுக்கு முன்னுக்கு சிறுநீர் கழிச்சிருக்குது, நீங்கள் சுத்தம் பண்ணாமல் வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ இமாம் அவுசாயிட மனைவி சொன்னாங்க, அது சிறுநீர் இல்லை, நேற்று அவர் சுஜூதில் கியாமுல்லைல் தொழும் பொழுது சுஜூதில் வடித்த கண்ணீர் துளிகள், அதுதான் அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மாதிரி டைல்ஸ் காப்பட் இல்லை, களி அந்த களி போடப்பட்ட இதுதான் அவங்களோட வீடு, களி தான் கீழே போடப்பட்டிருக்கு. அவர் சுஜூதில் இருந்து வடித்த கண்ணீர் துளி வந்து அப்படி என்ன மூத்திர மாதிரி சிறுநீரை மாதிரி அப்படி இருக்குது. அப்போ இவர்கள் வெளியில் பார்த்தா இவங்க யார், என்ன செஞ்சாங்க, இவங்களோட அமல் என்ன தெரியாது. இரவு முழுக்க சுஜூதில் இருந்து அல்லாஹ்வோடு பேசி கொண்டிருப்பார்கள். பெரும் அறிஞர்களை சந்திக்க போனால் அவங்களோட 2 நாள் 3 நாள் இருப்பாங்க. ஆனால் அவர் எல்லாரும் மாதிரி தூங்குவார், எழும்புவார், அமல்கள் தெரியாது. ஏன்னா அந்த அளவு அவர்கள் இஹ்லாஸ்ல பக்குவமாக இருந்தார்கள். இன்னைக்கு நாங்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஷைத்தானால வழிகடிக்க முடியாத ஒரே ஒரு சமூகம் இருக்குமாக இருந்தால் ஷைத்தானே சொல்றான், நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தை என்னால் வழிகெடுக்க இயலாது. யார்? இஹ்லாஸ் உள்ளவர்கள், அவர்களை வழிகெடுக்க இயலாது. ஷைத்தானே சொல்றான், யா அல்லாஹ் நான் எல்லாரையும் வழிகெடுப்பேன், ஆனால் இவங்களை மட்டும் இயலாது. அப்ப எனவே இந்த இஹ்லாஸ் என்பது, உள தூய்மை என்பது இபாதத்தில் இருக்கணும், எங்களோட வணக்கத்தில் இருக்கணும், எங்களோட தொழுகையில் இருக்கணும், எங்களோட ஓதல்ல இருக்கணும், எல்லாத்தையும் இஹ்லாஸ். ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்த அருளை பயன்படுத்துறார், உச்சகட்டத்தில் பயன்படுத்துறாருன்னா அது அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைவான், அல்லாஹ் பார்த்து சந்தோஷம் அடைவான். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நல்ல அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், இவர் இஹ்லாஸ்னு வீட்டுக்குள்ள உட்காந்துருந்தா சரி வருமா? அது ஒரு பெரிய பாவம். இல்ம மறைச்சா அது பெரிய பாவம். அது அதே மாதிரி அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களுக்கு அதை மனிதன் பயன்படுத்துறது அல்லாஹ் விரும்புறான். ஆனா அவனோட உள்ளத்துல நான் ரப்புக்காக மட்டும்தான் இதை செய்யறேன்னு வரணும், மக்களுக்காக அல்ல. அப்ப எனவே 2வது அடிப்படை எங்களிடத்துல இஹ்லாஸ் இருக்கணும், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. இது 2வது.